வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். நண்பர்களே, இன்று ஒரு தெய்வீகமான இறைநிலை தவத்தை நாம் முறையாக செய்திருக்கிறோம். இதை நீங்கள் இன்னும் நுட்பப்படுத்தி ஆழமாக செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தத்துவ விளக்கம் தெரிஞ்சிருச்சு. நான் தவம் என்றதால சில இடங்களை அப்படியே ஷார்ட்டா சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா நீங்க அந்த இறைநிலை, தன்னிருக்க ஆற்றல், அது தன்னைத்தானே இறுக்கி இறை துகள் ஆக மலர்ச்சி பெறுவது, இந்த இறை துகள்கள் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத நுண்ணிய துகள்களாக மாறி மிக வேகமாக சுழல்வது, அதனுடைய கூட்டு இயக்கம்தான் காற்று முதல் மற்ற பஞ்சபூதங்களாக மலர்ச்சி பெறுவது வரைக்கும் இப்போ காமனா சொல்லியிருப்போம். அதன் பிறகு அந்த பஞ்சபூத சக்திகள் ஒன்று கூடி ஒவ்வொரு கோள்களாக, அதாவது கோள்கள்ல முதல்ல நெருப்பு கோலமாக மாறி அவை திணிவு பெற்று அங்கு நடுவிலே நிலம் உருவாகி நிலத்தினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க நிலத்தினுடைய மையத்தில் கனத்த அணுக்கள் திணிவு பெற்று அவை நெருப்பாக மாறி ஒரு குறிப்பிட்ட அந்த நெருப்பினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க அதுவே ஒரு நெருப்பு கோலமாக மலர்ச்சி பெறுவது நட்சத்திரமாகும். அந்த நட்சத்திரம் அதிலிருந்து தெரித்து வரக்கூடிய அணுக்கள் ஒன்றிணையும் போது அவைகளே கோள்களாகும். அவைகள் கோள்களிலிருந்து வரக்கூடிய துகள்களுடைய சேர்க்கைதான் துணை கோள்களாகவும், இப்படி எல்லாம் நீங்க இன்னும் டீப்பா அதை என்ன பண்ணலாம், இந்த தியானத்தை செய்யலாம். ஒரு அற்புதமான தியானம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமாக உருவாகிறது. இப்படி பல கோடி நட்சத்திரங்கள் உருவாகிற காட்சியை நீங்க பாவனை செய்யலாம். அதே போல இந்த உயிர்கள் உருவானதையும் நான் டக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா நீங்க நமக்கு தெரியும் ஒரு செல் உயிர் எப்படி உருவானது. அது உருவான போது அதற்கு எந்த மாதிரியான போராட்டங்கள் வந்தது. அப்ப இரையாற்றல் எப்படி அதற்கு உள்ள பச்சையத்தை உருவாக்கி தன்னைத்தானே உணவை தயாரிக்கிற தாவரமாக உருவெடுத்தது. அதன் பிறகு அந்த தாவர இனமே புழுவாக மலர்ச்சி பெற்றது, பூச்சியாக. அப்ப அந்த 5 வகையான அறிவு கொண்ட விலங்குகளாக பல்வேறு அமைப்புகளும் தன்மைகளும் பெற்றிருக்கிற அந்த விலங்குகளாக நீங்க பொறுமையா இந்த தியானத்தை அப்படியே செய்துட்டே வரணும். நிறைவாக அந்த இறைநிலை தன்னை உணர்வதற்காக தான் விதித்த சட்டத்தையே மாற்றி அமைத்து மனித குலமாக மலர்ச்சி பெற்றிருக்க, அந்த மனித குலத்திலே பல ஜென்மங்கள் கடந்து நாம் இந்த ஜென்மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த இறைநிலைதான் அனைத்துமாக மாற்றம் பெற்று வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதுதான் நம்ம உடம்புக்குள்ளே கெட்டி பொருள், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிருக்கு உள்ளே இருக்கிற இறை துகள்கள், அந்த காந்த ஆற்றல், எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கிற பேரறிவு, எல்லாமாக இருக்கிறது அந்த இறை ஆற்றல் தான். அப்ப எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. இதுக்கப்புறம் இறைவணக்க பாடலை நீங்க படிங்க. ஆதி எனும் பரம்பொருள் எடுத்துக்கோங்க, அல்லது அழுத்தம் எனும் உந்தாற்றல் எடுத்துக்கோங்க. இப்பதான் நமக்கு பொருள் முழுமையாக புரியும். சரி, அந்த விதத்துல நீங்க எந்த அளவுக்கு இந்த தியானத்தை நீங்க தனிமேல் அமர்ந்து ஆழமாக ஆழமாக சிந்தித்து சிந்தித்து தியானிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு தான் நம்ம மனதிலே மாற்றம் நிகழும். இப்ப பொருளை பொருளாக பார்க்கக்கூடிய தன்மை நம்ம மனதில் 100% இருக்கு. மனிதர்களை மனிதர்களாக, ஒரு நாயை நாயாக பார்க்கிற தன்மை 100% இருக்கு. இந்த தியானத்தை நாம் இயற்றும் போது ஒவ்வொரு தியானத்திலும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கிற தன்மை இப்ப 100% இருக்கு. இந்த தியானம் நீங்க நல்லா பண்ணிட்டே வர்றீங்க. ஒரு முறை பண்ணும்போது 1% அந்த மனிதன் தெய்வமாக உங்க மனதிலே அகக்காட்சி ஆவான். 99% மனுஷனாதான் தெரியும். நாம இந்த தியானத்தை நாள் தவறாமல் செய்யணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. வேற எந்த தியானத்திற்கும் நாள் தவறாமல் செய்யுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. துரியாதீதத்துக்கு சொல்லியிருப்பாங்க.
நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும். நித்தம் நித்தம்னா ஒவ்வொரு நாளும் உயிர் உடல் இருக்கிற வரைக்கும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும்னு துரியாதீதத்துக்கு சொன்ன மகரிஷி அவர்கள். அதற்கப்புறம் நாள் தவறாமல் செய்யுங்க அப்படின்னு சொன்னா இந்த தியானத்தை தான் சொல்றாங்க. மகரிஷி அவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்த இறுதியான நிறைவான ஞானம் இதுதான். அவர் எழுதின நூல் இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரம் அப்படிங்கிற நூலைத்தான் கடைசி நூலாக எழுதி வெளியிட்டாங்க. அதனுடைய சாராம்சம் இந்த இறைநிலை தவம். அப்ப இந்த இறைநிலை தவத்தை யார் ஒருவர் நாள் தவறாமல் தொடர்ந்து செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகும்? இப்போ 1% மனிதனா தெரியுமா, சரி 1% கடவுளா தெரிஞ்சவங்க 99% மனுஷனா தான் தெரியும். அந்த அன்னைக்கு உங்களுக்கு எந்த மாற்றமும் தெரியாது வாழ்க்கையில. இப்படியே அந்த தவம் நீங்க கூட 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 அது 2, 3, 4, 5 இப்படி சதவீதமாக மாறும்போது ஒரு நாள் 51% நம் மனதிலே இந்த மனிதன் இறைவன் என்ற காட்சி வரும். அன்றிலிருந்து மனிதர்களையும் மற்ற உயிர்களையும் நம்ம இறைவனாகவே காண்பதற்கு ஆரம்பிக்கும். இதனுடைய சதவீதம் முழுமையாகும் போது 100% அந்த மனிதனை இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும். இப்ப மனிதனை 100% மனிதனாக மட்டுமே பார்க்கிறோம். அதே மனிதனை 100% இறைவனாக பார்க்கக்கூடிய காட்சி அது நாம் எடுக்கக்கூடிய முயற்சியினுடைய அடிப்படையில் இருக்கிறது. சரி, அந்த விதத்திலே குறிப்பாக இந்த தவத்தை ஏற்றுவதற்கு முன்பாக ஒரு பாடலை மகரிஷி அவர்கள் பாடுவது வழக்கம். நான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு அந்த பாடலை சொல்லலான்றதுல விட்டுட்டோம். தவறில்லை. அந்த கவிக்கு பேரு பிரம்ம ஞான கவி. பிரம்ம ஞான கவி. எப்பொழுது வகுப்பு நிறைவிலும் நம்ம உலக நல வாழ்த்து பாடுறது மாதிரி இந்த பிரம்மஞான கவியும் நம்ம சேர்ந்து பாடுவோம். அந்த பிரம்மஞான கவியை நான் இப்ப சொல்றேன். நீங்க அந்த ஒரு கவியிலேயே இறைநிலையிலிருந்து மனிதன் வரைக்கும் அத்தனை விஷயத்தையும் மகரிஷி சொல்லிடுவாங்க. இந்த கவியே ஒரு தவம் தான். இறைநிலை தவத்தினுடைய ஒரு சுருக்கம் தான் அந்த கவி. நீங்க கண்களை மூடி அப்படியே அந்த கவியை கேட்டு பாருங்க. இப்ப நம்ம நடத்த தியானத்தினோட அத்தனை சாராம்சமும் அந்த 5 நிமிட கவியிலையும் உங்களுக்கு வந்து. அப்ப நீங்க ஓய்வாக இருக்கும்போது இந்த கவியை பாடி பாடி சிந்திக்கணும். சரிங்களா? அது ஒரு மெட்டுல மகரிஷி அவங்க பாடுவாங்க. அதே மெட்டில் நான் பாடுறேன். நீங்களும் அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில், மனமாம் உயிருடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். இது ஒரு தெய்வீக கவி. இப்ப அந்த பாடலுடைய விளக்கத்தை சிறிது சிந்திப்போம். அதாவது இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அப்ப எல்லையற்ற அந்த பெருவெளியை நினைத்து அதனுடைய ஆற்றல் தன்னைத்தானே இருக்கக்கூடிய ஆற்றலை பாவித்துக் கொள்கிறோம். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாக மலர்ச்சி பெறுக. தன்னைத்தானே இது அழுத்தி அந்த திணிவு பெறும்போது அங்கு மடிப்பு ஏற்பட்டு
அதுவே சுழலுகின்ற நுண்விண்ணாக மலர்ச்சி பெறுகிறது. நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல். இந்த இறைவெளி எப்படி இருக்கு? எங்கும் நிறைந்த வெளியாக இருக்கிறது இல்லையா? எங்கும் நிறைந்திருக்கிற வெளி. அந்த நிறை வெளியில் அந்த விண் சுழலும் போது அந்த வெளி சுழல்வதில்லை, விண் தான் சுழலுது. அப்ப சுழலுகின்ற ஒன்று சுழலாத ஒன்று இருக்கும்போது ரெண்டு என்ன பண்ணுதுங்க? உரசல் செய்கிறது. இதை நீங்க கத்தி சாணை பிடிக்கிறத பார்க்கலாம். கீழே கல்லு சுழலும், கத்தி சுழலாம் அப்படியே வச்சீங்கன்னா இந்த சுழலாத ஒன்றிலே சுழலுகின்ற ஒன்றை இணைக்கும் போது அங்கு உரசல் ஏற்படுகிறது. அப்ப அந்த தீப்பொறி பறந்து போவது போல இந்த சுத்த வெளியாக இருக்கிற இறைவெளி, எங்கும் நிறைந்திருக்கிற வெளி, அந்த வெளியில இந்த விண் சுழலும் போது அந்த உரசல் என்னவா மாறுது அப்படின்னா, நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். அந்த வெளிக்கு இன்னொரு பேரு நிலைவெளி. எங்கும் நிறைந்த வெளி, இன்னொன்று எப்பொழுதும் நிலையாக இருக்கின்ற வெளி. அந்த நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். இப்ப இங்க சாணம் பிடிக்கிறப்ப அந்த நெருப்பு துகள் தெரித்து போவது போல இந்த இறை நிலையில இந்த விண்துகள்கள் சுழலும் போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த நேர் அலைகள் தான் காந்தம் என்று சொல்கிறோம். அப்ப அது பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கு. இது கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. இந்த மறைபொருளாக இருக்கக்கூடிய காந்தத்தினுடைய தன்மாற்றங்கள் 5. அதைத்தான் ஒளி, ஒளி, சுவை, மனம். ஒளி, ஒளி, அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று சொல்கிறோம். என்னடா திடீர்னு காந்தத்தினுடைய தன்மாற்றம் 5ன்னு சொல்லி நீங்க மலைக்க வேண்டாம். மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் 5மா. அந்த விண்ணு தான் ஒன்று சேர்ந்து காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக இருக்கிறதுனால அந்த பஞ்சபூதங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றல், பஞ்ச தன்மாத்திரைகள், அதுதான் காந்த ஆற்றல் தான் 5 தன்மாத்திரைகளாக இருக்கிறது. அதுதான் பஞ்சபூதங்களிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. முறையாய் அக்காந்த அலை மனமா உயிர் உடல்களில், அதே காந்த அலைதான் எல்லா உயிர்களிலும் மனமாக இயங்கி கொண்டிருக்கிறது. இப்ப மனம் என்பது என்ன? இறைநிலையிலிருந்து வெளிப்பட்ட காந்த ஆற்றல் தான் எல்லா உயிர்களிலும் மனமாக இருக்கிறது. மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். எது பிரம்ம ஞானம்? இந்த பிரம்ம ஞானம் பெரியது, உயர்ந்தது. ஆனால் அதுக்கு பேர் மா பிரம்ம ஞானம். நம்முடைய அறிவை உயர்த்தி இந்த உண்மையை நாம் தெரிந்து பெறும்போது அதைத்தான் பிரம்மஞானம் என்று சொல்கிறோம். சரிங்களா? சரி, இந்த கவியை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இந்த கவியை ஒவ்வொரு நாள் அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு இந்த கவியோட இந்த தவத்தை நடத்துவேன். அடுத்த வகுப்பும் 12 மணிக்கு தவம் இந்த கவியோட நிகழ்த்தப்படும். அந்த தவம் இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு மகிழ்ச்சி அவங்க சொன்ன மாதிரி அந்த தவத்தை உங்களுக்கு நடத்தியிருந்தோம். பட் அடுத்த வகுப்புல நடத்துறப்ப நான் உங்களுக்கு எப்படி இந்த பிரபஞ்ச உயிரின தன்மாற்றத்தை நடத்தணும்னோ அது மாதிரி உங்களுக்கு நடத்த. நீங்க இந்த தவத்தை பல்வேறு விதமாக செய்து பழகி கொள்ளலாம். இந்த தவத்தை நல்லா பழகிட்டீங்கன்னா எல்லா உயிர்களோட உங்களுக்கு உயிர் கலப்பாயிரும். பஞ்சபூதங்களோட உயிர் கலப்பாயிரும். பிரபஞ்சத்தோட உயிர் கலப்பாயிரும். நீங்களும் பிரபஞ்சமும் வேற இல்லைன்னு புரிஞ்சிடும். பிரபஞ்சத்தோட நம்ம எப்பவுமே இணைந்திருக்கிற தன்மை வந்துடும். சரிங்களா? பிரபஞ்ச சக்திகள் நமக்கு கட்டுப்பாட்டுக்கே வரும். ஆனா இதுல ஆழமா நம்ம அந்த உணர்வை பெறணும். அது வரைக்கும் இந்த தவத்தை நம்ம தொடர்ந்து செய்யணும். சரி, அப்புறம் நான் இப்ப என்ன சொன்னேன்? எல்லா உயிர்களையும் இறைவனாக காணும் ரகசியம் எப்படின்னா, இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஆப்பிள் பழத்தை அப்படியே பாருங்க. நம்முடைய புறக்கண்ணால்
நம்ம உடல்ல இருக்கிற அந்த கண்களால அந்த ஆப்பிள் பழத்தை அப்படியே நீங்க பார்க்கணும். இப்ப பாக்குறப்ப அந்த அது என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? அது ஆப்பிள் பழம் என்று நீங்க சொல்வீங்க இல்லையா? ஓகே. இப்போ அந்த ஆப்பிளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த இறை தத்துவ விஞ்ஞான அறிவையும் உள்ளே நுழைத்து பார்க்கிறோம். அந்த ஆப்பிளுக்குள்ள என்ன இருக்குது? ஆப்பிள்ங்கிறது என்ன? அணுக்களுடைய கூட்டு. கரெக்டா? எல்லா பொருளுமே என்னதான்? அணுக்களுடைய கூட்டு. உதாரணத்துக்கு தண்ணிய பாக்குறீங்க. ஆக்சுவலா தண்ணிங்கிறது என்ன? அணுக்களுடைய கூட்டு. தண்ணிய நல்லா வெப்பப்படுத்துனீங்கன்னா, அந்த அணுக்கள் அப்படியே பிரிந்து 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 அப்படியே காற்றாக நீராவியாக மாறி காணாம போயிடும் இல்லையா? கண்ணுக்கு தெரிந்த நீர் கண்ணுக்கு தெரியாத காற்றாக மாற்றம் பெறும். இன்னும் அந்த காற்று வெப்பமாக ஆக அது விண்ணாக இன்னும் பிரிஞ்சு போயிரும். ஒண்ணு இல்லைங்க, கெட்டியா இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் உங்களால வளைக்க உடைக்க முடியாத அளவு கடினமா இருக்கிறத கீழே சூடுபடுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க நெருப்புல, அந்த பிளாஸ்டிக்கினுடைய அணுக்கள் அப்படியே விரிவு பெற்று விரிவு பெற்று அப்படியே நீர்மத்தன்மையாயிரும். கவனிச்சிருக்கீங்களா? இன்னும் நீங்க வெப்பப்படுத்தினீங்கன்னா அது ஆவியாகி போயிடும். அப்ப உதாரணத்துக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த நீர் எப்படி அணுக்களுடைய கூட்டு ஒன்றாக இணைந்து நீராக நமக்கு காட்சி அளிக்குது. ஆனா நீர் உண்மையிலே நீர் அல்ல. அது அணுக்களுடைய கூட்டு. இதைத்தான் பாரதியார் சொல்றார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அந்த கடலும் மலையும், அந்த கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னா என்ன? அதுவும் அணுக்களோட கூட்டம் தான்ப்பா, நானும் அணுக்களோட கூட்டம் தான். எவ்வளவு பெரிய ஞானத்தை எப்படி சர்வசாதாரணமா சொல்லிட்டாரு. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் ஞானியர்னு சொல்லுவாங்க. அவங்க ஓட்டை பார்த்தாலும் ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க. செம்பொன்னை பார்த்தாலும் ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க. சரி, நம்ம செம்பொன்னை பார்த்தா சந்தோஷப்படுவோம், ஓட்டை பார்த்தா கஷ்டப்படுவோம் இல்லையா? ஆனா அவங்களுக்கு அந்த உயர்வு தாழ்வு தெரியாது. ஏன்னா எல்லாமே அந்த இறை துகள்கள், விண்ணனுடைய கூட்டு. அப்ப ஆப்பிள நீங்க எப்படி பார்க்கலாம்? ஆப்பிளாகவும் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்முடைய விஞ்ஞான அறிவோட நீங்க உள்ள போய் அதை பார்த்தீங்கன்னா, அதற்குள்ள கோடிக்கணக்கான விண்களுடைய கூட்டாகவும் நீங்க அதை பார்க்கலாம். இன்னும் நீங்க நல்லா நுணுகி நுணுகி அதுக்குள்ள போனீங்கன்னா, அந்த விண்ணிற்கும் எது மூலமாக இருந்திருக்கும் அப்படின்னா சுத்த வெளிதான். அப்ப இறைநிலைதான் ஆப்பிளாக இருக்கிறது, தங்கம் தான் கம்மலாக இருக்கிறது. சரி, தங்கம் தான் ஒரு வளையலாக இருக்கிறது. சரியா? நல்லா புரியுதுங்களா? அப்ப அந்த தங்கம் மூலப்பொருள், அதுதான் எல்லா ஆபரணங்களாக இருப்பது போல இறைநிலைதான் இப்போ ஆப்பிளாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே வச்சீங்கன்னா அது வேறொரு உருவமாக மாறும், கடைசியா இறைநிலையாகவே மாறும். அப்ப ஆப்பிளை ஆப்பிளாகவும் பார்க்கலாம், இல்ல ஒரு அணுக்களுடைய தொகுப்பாகவும் பார்க்கலாம், இல்ல இன்னொரு படி உள்ள போய் அதை இறைவனே ஆப்பிளாக இருக்கிறார் இறைவனாகவும் பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல பார்க்கிற கண்ணோட்டம் அஞ்ஞானம் என்று சொல்வார்கள். ஞானமற்ற பார்வை. ஞானம் இல்லை அங்க. அது அறிவுபூர்வமான பார்வை இல்ல, சாதாரண மனித பார்வை. இரண்டாவது பார்வை விஞ்ஞானம் என்று சொல்வார்கள். விண்ணாக எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய பார்வை, விஞ்ஞானிகளுடைய பார்வை. மூன்றாவது பார்வை மெய்ஞானம் என்று சொல்வார். இந்த பார்வையில நம்ம ஒவ்வொரு பொருளா பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கணும். அது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்களேன். இன்றிலிருந்து நீங்க உங்க வீட்டுக்காரரை பார்க்கணும். வீட்டுக்காரரா பார்த்தா அதுக்கு பேர் அஞ்ஞானம். ஞானம் இல்லை நம்ம கிட்ட. அவர் அணுக்களுடைய கூட்டா பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம். இறைவனே உங்க வீட்டுக்காரரா இருக்கார், வீட்டுக்கார அம்மாவா இருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு மெய்ஞானம். இது ஒரே நாள்ல வந்துராது. பார்த்து பார்த்து பழகணும். சும்மா ஓய்வா இருக்கிறப்பவே
டெய்லி ஒரு 2 3 பொருளை பாருங்க. ஒரு செல்போன் அப்படியே பாருங்க, கொஞ்ச நேரம் பாருங்க. நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்க செல்போன் அப்படியே பாருங்க. செல்போன் மாதிரி தெரியுது, இது அஞ்ஞானம். இப்ப அந்த செல்போனுக்குள்ள அப்படியே உங்களுடைய அறிவை உள்ள கொண்டு போய் பாருங்க. அந்த செல்போனுங்கிறது என்ன? பல பொருட்களுடைய கூட்டு. அந்த பொருட்கள் எதனால் ஆனது? அணுக்களால் ஆனது. அப்ப செல்போன்ங்கிறது என்ன? அணுக்களுடைய கூட்டு. அப்ப அப்படியே அந்த செல்போனுக்குள்ள பல கோடி அணுக்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறத நீங்க அப்படியே பார்க்கலாம். அகக்காட்சியா தானே, சும்மா பாவனையில பார்க்கலாம். ஆனா ஒரு மனிதனுடைய ஆற்றல் முழுமையாக வெளிப்பட்டுருச்சுன்னா இது உண்மையாவே அணுக்களா பார்க்க முடியும். அதான் அட்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க. அணுக்களா பார்க்கவும் முடியும். அந்த செல்போன்ல இருக்கிற அணுக்களை பிரிக்கவும் முடியும் நம்மால. அந்த அளவுக்கு நம்மகிட்ட ஆற்றல் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு நம்ம ஆற்றலை வளர்த்தி கொள்ளணும். சரி, போய் தெரிந்து கொள்வோம். இன்னும் ஒரு படி மேல போய் இந்த அணுக்களுக்கு மூலமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சிந்தித்து பார்க்கும்போது இறைநிலை தான் இந்த அணுக்களாக இருக்கிறது. அணுக்கள் தான் செல்போனாக இருக்கிறது. அப்ப இறைநிலையே செல்போனாக இருக்கிறது. அப்ப அந்த செல்போனை எப்படி பார்க்கலாம்? இறைவனாகவும் பார்க்கலாம். இதைத்தான் மெய்ஞானம். மெய்ஞானம் என்றால் உண்மையான ஞானம். வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றாரு, எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எது அறிவாமா? எந்த பொருளாக இருந்தாலும் எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும், அது எந்த தன்மையிலே இருந்தாலும், சரிங்களா? எந்த பொருள் எந்த தன்மையில் இருந்தாலும் அந்த பொருளினுடைய அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த பொருளினுடைய உண்மையான பொருளை காண்பதுதான் அறிவு. அப்ப உண்மையான அறிவுங்கிறது என்ன? எல்லாம் வல்ல இறைநிலையே எல்லா பொருளாகவும் மாறியிருக்கின்ற உண்மையை ஒவ்வொரு பொருளிலும் காண்பதுதான் உண்மையான மெய்ஞானம், மெய்யறிவு. சரிங்களா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் செம்பொருள் காண்பது அறிவு என்ற ஒரு விளக்கம் இருக்கு. அப்ப உண்மையான அறிவு என்பது எது? எல்லா பொருட்களிலும் இருக்கின்ற இறையை காண்பதுதான் உண்மையான அறிவாக இருக்கிறது. அதை நாம இன்றிலிருந்து பிராக்டிஸ் பண்ணும். ஒவ்வொரு பொருளை பார்க்கும்போது எந்த பொருள் வேணா வச்சுக்கோங்க, எதை பார்த்தாலும் இறைநிலை தான். இறைநிலை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு துணி எடுத்துக்கோங்க. துணி எதனால் ஆனது? துணி எதனால் ஆனது? ஒரு Dress இருக்கு. Dress எதனால் ஆனது? நூலை ஒன்று சேர்த்து துணியா மாத்திருக்காங்க. சரி, நூலை பிரிச்சீங்கன்னா பஞ்சு, பஞ்சை பிரிச்சீங்கன்னா சிறு சிறு பஞ்சுகள், சிறு சிறு பஞ்சை பிரிச்சீங்கன்னா சிறிய நூல் இழைகள், அவற்றை பிரிச்சீங்கன்னா அணுக்கள், அவற்றை பிரிச்சீங்கன்னா சுத்த வெளி, இறைநிலை. அப்ப இறைநிலை தான் இங்கு துணியாக இருக்கிறது. அப்ப துணியை சாதாரண துணியாகவும் பார்க்கலாம், இறைநிலையே துணியாக இருக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்ப இனி நாம் பார்க்கக்கூடிய பொருட்களை உயிர்கள், ஒரு நாயை பார்க்கிறது, நாயா பார்க்கிறோம். கொஞ்சம் நுட்பமா பார்த்தீங்கன்னா அணுக்களோட கூட்டா பார்க்கலாம். இன்னும் நுட்பமா பார்த்தா இறைவனே நாயாக இருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருளிலும் இறைவனை பார்க்கறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு இந்த தவம் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படி பார்த்து 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 பழகும்போது நிறைவாக சொன்னது போல எல்லா பொருட்களிலும் இறைவனை காணக்கூடிய தன்மை நமக்கு அகக்காட்சியா வந்துடும். அதுதான் ஞானம், முக்தி, வீடு பேறு என்று சொல்கிறோம். அதற்கான தியானத்தை நாம் சரியாக முறையாக செய்வோம் என்று கூறி இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருங்க. வாழ்த்து நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. சில முக்கிய அறிவிப்புகளோடு
இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம்.